Hey guys, welcome back to my YouTube channel. I'm Plate and this is Gautam here. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பிட்டி ஸ்க்ரீனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னையில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் சென்னையில் ஸ்க்ரீனிங் பண்ண போகிறதில்ல. அண்ட் நீங்கள் இது கொடுத்த வெல்கம் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக உட்காந்துருப்போம், இது நல்ல வியூஸ் போகும்ட்டு. பட் ஆனால் சுத்தமாக அந்த வியூஸே போகாது. பட் ஸோ யூடியூபர்ஸாக இருக்கவங்களுக்கு இது புரியும். ஸோ எப்போதுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ்னால், உங்களோட 1 hour கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய மூவிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வந்து உட்காந்து பார்க்குறீங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அட் த சேம் டைம் படம் முடிச்சுட்டு வரும்போது படம் எப்படி இருக்குன்றதையும் ஃபீட்பேக்கும் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ அது நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணல. ஸோ இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ப்ரோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கன்னா கூப்பிடுங்க உங்கள் ரைடுக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னு இல்லை சொன்னீங்க. ஸோ அதனால் இப்போ வின்டர் ரைட் 25 அந்த அப்டேட் கொடுக்க தான் இந்த வீடியோ போடுறேன். அண்ட் ஆல்சோ அடுத்த ஸ்க்ரீனிங் என்னன்றது, நம்ம ஸ்பிட்டி ஸ்க்ரீனிங் அடுத்து எங்கே போகிறோன்றது இந்த வீடியோ முடிஞ்சு நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வின்டர் ரைட் 25, ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு குரூப் ரைடு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ டிசம்பர் எண்டில் இருக்கும். மோஸ்ட்லி இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த நாள் நம்ம கிளம்புவோம். ஸோ இந்த தடவை நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாண்டேலி போகிறோம். அண்ட் ஆல்சோ கொக்கர்னா. இது ரெண்டுமே வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஸோ கர்நாடகா சைடே நீங்கள் போனதுலனா கண்டிப்பாக அந்த இடம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா டாண்டேலின்றது வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து கோவாவுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் கோவா போயிட்டு வரும், பட் இந்த பிளேஸ் வந்து போக மாட்டோம். பட் எதுக்கு ப்ரோ டாண்டேலி போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கோவா நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, கோவாவே ரொம்ப தூரம் ப்ரோ, எப்படி சென்னையிலேருந்து போவீங்கன்ட்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாண்டேலி சரிங்களா. ஸோ டாண்டேலி அந்த பிளேஸ் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. அண்ட் ஆல்சோ ரிவர் ராஃப்டிங்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்ம இந்தியாவில் ரிஷிகேஷ்க்கு அடுத்து ரிவர் ராஃப்டிங் ஃபேமஸான இடம் பார்த்திங்கன்னா டாண்டேலி தான். இங்கே வந்து நம்ம ரிவர் ராஃப்டிங் அண்ட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நிறையவே இருக்குது, ஜிப்லைன் எல்லாமே. ஸோ நம்ம ஒரு 50 பேர், மோஸ்ட்லி என்னோடய கவுண்ட் வந்து 50 பேர் தான். ஸோ 50 பேர் நம்ம அங்கே போய் குரூப்பாக போனோம்னா கண்டிப்பாக அந்த ஃபன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் குரூப்பாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது. ஸோ டாண்டேலி போகிறோம், அது முடிச்சுட்டு அண்ட் தென் நம்ம வந்து கொக்கர்னா போகிறோம். ஸோ கொக்கர்னான்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து சவுத் கோவா முருடேஸ்வராவுக்கு மேலே. ஸோ வந்து கடல் ஓரமாக இருக்குது கர்நாடகா சைடில். கர்நாடகா டாப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து ஒரு பீச்சில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு திரும்பி வரோம். ஸோ நம்ம டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26 வந்து நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்புறோம். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ரைடு வந்து பெங்களூர் டு பெங்களூர் தான் இருக்க போகுது, சென்னை டு சென்னை இல்லை. அப்போனா சென்னை இருக்கவங்களாம் என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னா சொல்கிறேன். ஸோ 26 வந்து பெங்களூர்லேருந்து ஒரு மீட்டப் பாயிண்ட் மாதிரி வச்சு, ஸோ அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி டாண்டேலி போகிறோம். சரிங்களா. டாண்டேலி அங்கேருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு 8 hours 9 hours ஜர்னி. ஸோ பெங்களூர் டு டாண்டேலி கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ஏர்லி மார்னிங் பெங்களூர்லேருந்து கிளம்புனோன்னா அங்கே வந்து நம்ம ஒரு ஒஸ்ட்டு கேஸ் ஈவினிங் ஒரு 6 o'clock நம்ம அங்கே போயிடுவோம். ஸோ அப்புறமா அங்கே ரெசார்ட்டில் செக்இன் பண்ணிவிட்டு அண்ட் தென் அங்கே ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸும் இருக்குது, ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. அந்த மாதிரி ரெசார்ட் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ டின்னர் எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் தென் ரெயின் டான்ஸும் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ பாட்டு போட்டு நல்லா ஃபன் பண்ணலாம். கேம்ப் ஃபயர் எல்லாமே இருக்குது, கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே 27 பார்த்தீங்கன்னா, ஸோ 26 நைட் வந்து டாண்டேலியில் ஸ்டே. 27 வந்து நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் டாண்டேலியில் ஃபுல்லாக அங்கே இருக்கிற வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ஜாய் பண்ண போகிறோம். ரிவர் ராஃப்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் தெரியணும்லாம் அவசியம் இல்லை, யார் வேணால் போகலாம் ஈஸியாக. ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் முடிச்சு அண்ட் தென் ஏதாவது ஸ்பாட்ஸ் பார்க்கலாம் டைம் இருந்தால். ஸோ அது எப்படி போகுதுன்னு தெரியல, அந்த டே கொஞ்சம் ரொம்ப பேக்டாக தான் இருக்கும். அண்ட் தென் அதுக்கு அடுத்த நாள் ஸோ 2 nights வந்து டாண்டேலியா. ஸோ 27 வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், 28 வந்து நம்ம டாண்டேலி டு கொக்கர்னா போகிறோம். சரிங்களா. அது வந்து ஒரு 4 hours டிரைவ் அண்ட் கார்வார் அந்த பீச் சைடு வழியாக நம்ம போகிறோம். ஸோ அந்த ஃபாரஸ்ட் ரூட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பீச் வழியாக நம்ம போயிட்டு ஸ்ட்ரைட்டாக கொக்கர்னால ஸ்டே பண்ணுறோம். ஸோ அது வந்து பீச் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து நம்ம 50 people இருக்க போகிறோம். அண்ட் அங்கேயும் வந்து கேம்ப் ஃபயர், பீச் வைப்ஸ் அண்ட் பீச்சில் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாமோ எல்லாமே பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வின்டர் ரைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பிளான் பண்ணியிருக்கேன்ல. ஸோ எப்போதுமே நான் வந்து ஒரு மவுண்டன்ஸ், இந்த க்ரீன் ஏரியா அப்படி தான் பார்ப்பேன். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பீச் பிளாட்டோ அப்படின்ட்டு. பட் ஸ்டில் டிசம்பர் போகிறதுனால உங்களுக்கு வந்து குளிர் நல்லாவே இருக்கும். ஸோ டாண்டேலியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் தான். மேபி அது ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அவ்வளோ ஹைட் கிடையாது. பட் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்டோ, ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட், கலி ஃபாரஸ்ட் அதுக்குள்ளே தான் அங்கே இருக்குது. ஸோ முடிச்சுட்டு கொக்கர்னா வந்து பீச். ஸோ இது முடிச்சுட்டு ஸோ டேட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா
26 வந்து பெங்களூர் டு டாண்டேலி போகிறோமா, 27th கம்ப்ளீட்டாக டாண்டேலியில் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் 28th வந்து டாண்டேலி டு கொக்கர்னா போகிறோம். அண்ட் 29th வந்து கொக்கர்னா டு பெங்களூர் டன். ஸோ 29th நம்ம ஈவெண்ட் முடியுது. ஸோ நம்ம கொக்கர்னாலேருந்து வரும்போது மேபி டைம் இருந்தால் முருடேஸ்வரா அந்த சிவன் டெம்பிளை பார்த்துட்டு வரலாம். ஆர்எல்ஸ் ஜாக் ஃபால்ஸ் ரூட் வழியாகவும் நம்ம பெங்களூர் வரலாம். ஸோ பெங்களூர் வந்து கொக்கர்னாலேருந்து பெங்களூர் அதுவும் ஒரு 8 to 9 hours ட்ராவல். ஸோ வந்து பெங்களூர்லேருந்து நம்ம ட்ரிப் முடியுது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம போகிறது டிசம்பர் எண்ட், வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால் ஜாக் ஃபால்ஸ் போகிறது வேஸ்ட்டு தான். ஸோ எல்லாமே வந்து சீசன் வெதர் எப்படி இருக்குது, டிசம்பர் கிட்ட போகும்போது மழை நிறையா பெஞ்சுன்னா நம்ம அப்படியே ஐட்னரி பிளான் பண்ணலாம். ஸோ இதான் நம்மளோட வின்டர் 25 பிளான். ஓகே, ஸோ பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கு ஓகே இப்போ நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். பட் சென்னையிலேருந்து வரீங்க, இல்லை சென்னை ஆறு இது கிட்ட இருக்க ஏரியாலேருந்து வரீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 25th கிளம்பி சென்னை டு பெங்களூர் வந்துருங்க. ஸோ 25th நீங்கள் எப்போ வேணால் கிளம்பலாம். ஜஸ்ட் 6 hours டிரைவ் தான் நினைக்கிறேன் சென்னையிலேருந்து. ஈஸியாக நீங்கள் எல்லோரும் வந்துடலாம். ஸோ பெங்களூரில் வந்து ஒரு காமனான பிளேஸை நாங்கள்லாம் ஸ்டே பண்ணுறோம். ஸோ நானே பார்த்தீங்கன்னா 25th சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அங்கே வந்து ஒரு பட்ஜெட்டான பிளேஸ் பார்த்து எல்லோரும் குரூப்பாக ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் டே 26th வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட்லேருந்து எல்லோரும் கிளம்புறோம். ஸோ இது வந்து ஆப்ஷனல், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த எங்களோட தான் ஸ்டே பண்ணணும் அவசியம் இல்லை. மேபி பெங்களூரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே 26th வந்து எங்களோட பெங்களூர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏர்லி மார்னிங். ஸோ அது நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த பெங்களூர் ஸ்டேன்றது எதுக்கு வச்சுருக்கேன்னா, அட்டஸ்ட்ரெச் சென்னையிலேருந்து டாண்டேலி ஒரு 15 hours. ஸோ லஞ்சுக்கு விட்டின்னு போச்சுன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 18 to 20 hours ட்ராவல் இருக்கும் சென்னை டு டாண்டேலி. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்ப ரிஸ்க், அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டு போகுது. நான் ஒரு தடவை போனேன், எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்ட்டு. ஸோ அதனால் எதுக்கு இந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு ஈஸியாக போகலான்ட்டு தான் பெங்களூர் ஒரு ஹால்ட் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம் அடுத்து டாண்டேலி. ஸோ ரிட்டர்னும் அட் த சேம் டைம் கொக்கர்னா டு சென்னை ஈஸியாலாம் வர முடியாது. அதுவும் ஒரு 15 hours ஜர்னி. நீங்கள் ஃபுல்லாக இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்விம்மிங் பூலு, பீச்சு இங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாள் ஒரு 15 hours ட்ரைவ் பண்ணிட்டு வரணும்னா சாதாரண விஷயம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் திருப்பி பெங்களூர் ஹால்ட் எடுத்துகிட்டு, அதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ அங்கே வேணால் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் கூட, இல்லைனா அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சென்னை வந்துடலாம். பட் ஐ வுட் ரெக்கமெண்ட் நீங்கள் சென்னை போகக்கூடாதுன்ட்டு. ஸோ ஒரு பெங்களூர் ஹால்ட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறீங்க இந்த ட்ரிப்புனா உங்களுக்கு வந்து இது வந்து 6 days ட்ரிப். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பெங்களூர் போகிறோம் அண்ட் லாஸ்ட் டே வந்து பெங்களூர் டு சென்னை வரும். இந்த பேக்கேஜ் இந்த பேக்கேஜை நான் சொல்லுவேன். ஸோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 7,900 per head. ஸோ நீங்கள் 2 பேராக வந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். ஸோ 2 பேராக இருந்தீங்கன்னா 7,900 into 2. ஸோ இது வந்து பெங்களூர் ஸ்டே பேக்கேஜ் இன்க்ளூட் ஆகாது. ஸோ அது வேணும்னா நம்ம நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் இந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஓட் கேட்போம், யார் நீங்கள் பெங்களூர் ஸ்டே ஆஃப் பண்ணுறீங்களோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸ் நாங்கள் புக் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் ஏன்னா நிறைய பேர் போனீங்கன்னா ஒரு சீப்பான ஸ்டே கூட நம்ம எடுத்து ஈஸியாக தங்கிடலாம். ஸோ வந்து பெங்களூர் அவுட்டரில் தான் இருக்கும், நம்ம உள்ளெல்லாம் போக மாட்டோம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து என்னோட இந்த ரயிலில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா அண்ட் தென் நான் வந்து உங்களுக்கு ராங் டர்ன் கிளப்போட கொலாப் பண்ணி பண்ணுறேன் இந்த ஈவெண்ட்டை. ஸோ ராங் டர்ன் கிளப்லேருந்து உங்களுக்கு வந்து அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் கம்பெனி. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் பே பண்ணி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்லி தென் யூ ஆர் செலக்டட். ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரிப்புக்கு இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஃபார்மில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக பாருங்கள், ஐட்னரி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும் எப்படி இந்த ட்ரிப் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் இன் பேசிஸ் தாங்க. ஒரு 10 பேர் ஃபில் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 10 பேர் பார்ப்பேன் யார் இருக்கீங்களோ. ஸோ மோஸ்ட்லி அந்த 50 people தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சீக்கிரமாக ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எப்போ இந்த ஃபார்ம் நான் வந்து போட போகிறேன்னா சாட்டர்டே, இந்த வீடியோ போட்டு அடுத்த நாள் சாட்டர்டே அன்றைக்கி ஒரு 6 PM வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். என்னோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பிளேட் இன்ஸ்டா பயோலையும் இருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் வீடியோ கமெண்ட்லேயும் வந்து அந்த லிங்க்கை நான் பின் பண்ணுறேன். சீக்கிரம் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கார்லேயும் வரலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் வரலாம், எப்படி வேணால் வரலாம். ஸோ நீங்கள் பைக்கில் தான் வரணும்னு கிடையாது. பட் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வரவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பைக்கில் தான் வருவாங்க. ஸோ அதான் வந்து ஸ்பெஷல் இந்த வின்டர் ரைடுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் ரைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களோட தான் இந்த வின்டர் ரைடில் ஜாயின் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களாம் வந்து பைக்கில் தான் வாங்குவாங்க. அண்ட் இன்னும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்த மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பைக் புதுசாக வாங்கிட்டு வராங்க இந்த வின்டர் ரைடுக்காக. நான் சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல மாடலாக ஆடுங்கன்ட்டு. இல்லை ப்ரோ புது பைக்கில் தான் வந்தால் வருவேன்னு சொல்லிட்டு இந்த டிசம்பருக்குள்ளேயே வந்து பைக் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களும் இந்த வின்டர் ரைடு வருவாங்க.
அண்ட் ஓகே, ஸோ வின்டர் ரைட் 25 பற்றி மோஸ்ட்லி எல்லாம் பேசிட்டு நினைக்கிறேன். நீங்கள் காரில் வரலாம், எப்படி வேணால் வரலாம், ஏஜ் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ கேர்ள்ஸும் வரலாம், இட்ஸ் எல்லாமே சேஃப் தான். பட் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் கியர்ஸ் இது எல்லாமே நீங்கள் வாங்குங்க. டைம் இருக்குது, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு யூ காட் ஒரு 1 month டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எல்லா ரைடிங் கியர்ஸும் வாங்கிடலாம். அண்ட் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோன்னே நீங்கள் செலக்டட்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இன் பேசிஸில் பார்ப்பேன் யாரெல்லாம் சீக்கிரமாக ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அதில் வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன், ஒரு 50 பீப்புளோட ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து ராங் டர்ன் கிளப் அவங்க தான் நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் இந்த வின்டர் ரைடில். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ரோ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் பே பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நீங்கள் பே பண்ணக்கப்புறம் தான் அண்ட் தென் யுவர் ஸ்லாட் வந்து கன்ஃபார்ம். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம டிலே பண்ண நிறைய விஷயம் டிலே ஆகும். ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சு இந்த வின்டர் ரைட். இந்த ஸ்பிட்டி ஸ்க்ரீனிங்னால என்னால் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ பட் இப்போ சென்னை முடித்தோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ஸோ அதனால் இப்போ இந்த வின்டர் ரைட் ரெஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் முடிச்சுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். சீக்கிரமாக ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ சாட்டர்டே ஈவினிங் 6 PM வந்து ஃபார்ம் வந்து லைவ் வரும். என்னோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து ஃபார்ம் போடுவேன். ஆல்சோ இந்த யூடியூப் கமெண்ட்லேயும் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனிங் கோயம்புத்தூர் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி November 29th தான் இருக்கும் இந்த சாட்டர்டே ஈவினிங். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து நிறைய பேர் அகாமடேட் பண்ண முடியல, ஒரு சின்ன ஹால் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்லாட்டை வந்து நான் ஸ்பிட்டி ஸ்க்ரீனிங் இன் கோயம்புத்தூர், ஸோ அங்கே வந்து உங்களை புக் பண்ணிடுறேன். ஸோ அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் வந்து நீங்கள் எல்லோரும் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணதுக்கு. அண்ட் மோட்டோ விளாக் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ராவல் பண்ணிலாம் வரீங்க. திருநெல்வேலி, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி அப்படின்ட்டு அதெல்லாம் கேட்கும்போதே வந்து பரவாயில்ல, இன்னும் மக்கள் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. அண்ட் ஆல்சோ மோட்டிவேஷன் வருது. அண்ட் ஒவ்வொரு ஸ்க்ரீனிங்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 minutes லென்த் ஏற்றிட்டே இருக்கேன். ஸோ ஃபீட்பேக் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ கொஞ்சம் ஆல்டர் பண்ணி உங்களுக்கு புதுசாக ஒரு நல்ல பெஸ்ட்டு கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்கேன். சேம் வீடியோ வந்து நான் எல்லா ஊர்லேயும் ஸ்க்ரீன் பண்ணல. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்த பார்க்குற ஸ்க்ரீனிங்கோட வீடியோ வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வின்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்க்ரீனிங் அண்ட் பெங்களூர் ஸ்க்ரீனிங்கும் இருக்குது. கோயம்புத்தூர் முடிச்சதுக்கப்புறம் பெங்களூர். ஸோ நிறையா ஈவெண்ட்ஸ் பேக்டாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில.